வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா, புதிய விண்ணப்பம் எப்படி பண்ணுறது, எந்த டேட்டில் பண்ணுறது, யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதற்கான முழு தகவல் வெளியாகி உள்ளது. அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டமாக இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா மகளிர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் கரெக்டாக யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 15ஆம் தேதி அவங்களுடைய ஆதார் பேஸ் படி அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்தும் இன்னும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணும்போது அவங்க மிஸ் ஆகிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். விண்ணப்பம் பண்ண மிஸ் ஆனனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அவங்களும் ஆன்லைனில், அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் நம்மளுடைய இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போது புதிய விண்ணப்பம் வரேன்னு சொல்லிட்டு. அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ இந்த புதிய விண்ணப்பத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணாமல் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இது அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா புதுசாட்டு நிறைய பேர் திருமணம் ஆகி புதிய ரேஷன் கார்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணாமல் விடுபட்டவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு எப்படி விண்ணப்பம் பண்ணுவது, எங்கு விண்ணப்பம் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணதற்கான டேட்டை நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் 4ஆம் தேதி தான் புதிய விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லும் போது என்ன சொல்லிக்கிறேன் பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் முறையான ஆவணங்களுடன் வரும் ஜூன் 4ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க அறிவித்திருக்காங்க. ஸோ இது எப்படி விண்ணப்பம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் விண்ணப்பம் பண்ண முடியும். அது எப்படி விண்ணப்பம் பண்ணுறதற்கான தகவலும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்கள் சேர்க்கும் வகையில் 9000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவித்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியாது, ஒன்லி ஆஃப்லைனில் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் பார்த்தீங்கன்னா இதற்கான முகாம் நடைபெறுது. இந்த முகாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9000 இடத்துலையும் அதுக்கு முகாம் நடாது. ஜூன் 4ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நடக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 5ஆம் தேதி, அப்படி ஒவ்வொரு நாட்கள்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் மொத்தம் பார்த்திங்கன்னா 9000 இடங்களில் இதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும். ஸோ யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு வச்சுட்டு ஆல்ரெடி இந்த திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணாமல் மிஸ் ஆனீங்களோ அவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எப்போல்லாம் இந்த முகாம் நடைபெறும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ இனி இந்த திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் என்னென்ன தகுதி வேணும்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் நீங்கள் பதிவு பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு 21 வயது நிரம்பியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கலந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில், அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் யாருமே கவர்மெண்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த திட்டத்துக்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவங்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக இருந்தால் நன்சை நிலங்களும் 10 ஏக்கருக்கு குறைவாக தான் புன்சை நிலங்களும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய தகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கிரிட்டேரியா எல்லாம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாட்டு நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரிட்டேரியாவை மீறும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன போல் என்னெல்லாம் கிரிட்டேரியா, அதாவது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தகுதி வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.